எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் நைட்டு நாங்கள் வந்து ஒரு 3 மணி வரைக்கும் முழிச்சுன்னு சாமி பார்த்தோம். அதனால் லேட்டாக தான் காலையில் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து வெள்ளேரி பிஞ்சு வந்து ஒன்று இருந்துச்சு. அது அப்புறம் நாங்கள் போய் பறிச்சுன்னு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த வெள்ளேரி பிஞ்சு. சாஃப்டாக கரெக்டான பதமாக இருந்துச்சு. முன்னாடி கொஞ்சம் ஊற்றிடுச்சின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் கரெக்டான இதில் பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெள்ளேரி பிஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே அழகாக முற்றிடுது. கொஞ்சம் பிஞ்சு வைக்கிறது ஒரு நாள் தான் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 2 நாள்லேயே முற்றிடுது. நேற்று நான் பார்க்கும்போது இது குட்டியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக பறிக்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. இந்த வெயில் நாள்லலாம் இந்த சீசன்லலாம் எல்லாமே இதெல்லாம் காய்க்கும். இதெல்லாம் வந்து நாட்டு வெள்ளேரி பிஞ்சு. அப்புறம் நாங்கள் வெள்ளேரி பிஞ்சு பறிச்சுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சூப் வைக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பறிச்சுன்னு வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளேரி பிஞ்சு வழக்கம் போல் அரிசி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இன்னொரு மாங்காவும் கரெக்டான பதத்தில் இருந்துச்சு. அதையும் பறிச்சாச்சு. இல்லைன்னா பழுக்குன்னு பார்த்தா அது பழுக்கலை, மரத்தில் கரெக்டாக இருக்குது. அறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளேரி பிஞ்சு மாங்காவையும் மிளகாத்தூள் உப்பு போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளேரி பிஞ்சுலாம் நிறைய சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. மாங்காவும் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிச்சு மாங்காய். ஆனால் நம்ம வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோன்னா கரெக்டாக இருந்துச்சு. உருட்டினே தான் இருப்பாங்க பக்கத்தில் நின்று. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் வாங்க.